கோவை குப்பனூர் பகுதியில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை பொதுமக்களும் வனத்துறையினரும் இணைந்து காட்டிற்குள் விரட்டி அடித்துள்ளனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அமைந்துள்ள தொண்டாமுத்தூர், நரசிபுரம், குப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது உணவு தேடி காட்டு யானைகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று இரவு குட்டிகளுடன் 6 காட்டு யானைகள் குப்பனூர் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் புகுந்து அங்க இருக்கக்கூடிய பயிர்களை உணவாக உட்கொண்டு அங்க இருக்கக்கூடிய பயிர்கள் மற்றும் உணவு தண்ணீர் குழாய்களை சேதப்படுத்தியதாக தெரிகிறது. இந்த சூழல்ல நேற்று உடனே அங்க இருக்கக்கூடிய தோட்டத்துக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து யானையை அவங்க தோட்டத்திலிருந்து வெளியே விரட்டியிருக்கார்கள். இது தொடர்பாக வனத்துறைக்கும் தகவல் கொடுத்திருக்கார்கள். இருவரும் இணைந்து அந்த யானையை அடர் வானப்பதிக்கு விரட்டக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கு. மேலும் வனத்துறையினரிடம் பொதுமக்களும் விவசாயிகளும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இரவு நேரங்கள்ல வனத்துறையின் அதிகமான ரோந்து குழுக்களை அமைக்க வேண்டும். இவ்வாறு வனத்திலிருந்து வரக்கூடிய காட்டு யானைகள் பயிரை சேதப்படுத்துவதை தாண்டி குழாய்கள் மற்றும் விவசாய பொருட்களை சேதப்படுத்துவது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. மேலும் வனத்துறையினர் குழுக்களை அதிக அளவுல கொண்டு வரும் என்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் நேற்று இரவு புகுந்த காட்டு யானையுடைய வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.